ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் நடபடிகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் 10வது அதிகாரத்தை தியானித்தோம். இந்த நாளிலே 11வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். 10வது அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்துவோம். அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது என்றால், பேதுருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். அதே நேரத்தில் கொர்நேலியுவுக்கும் ஒரு தேவதூதன் போய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பேதுருடைய அட்ரஸை கொர்நேலியு கையில் ஆண்டவர் தருகிறார். கொர்நேலியுடைய கையில் பேதுருடைய அட்ரஸை தருகிறார். அப்படி மாற்றி மாற்றி தந்து அவங்க சந்திக்கிறாங்க. எப்படி மேல் வீட்டு அறையில் யூதர்கள் மேலே பரிசுத்த ஆவியான இறங்கினது போல், புறஜாதிகள் மேலே கொர்நேலியு வீட்டில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ நம்ம சபையை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்கள். சபை எத்தனாவது அதிகாரத்தில் ஆரம்பித்தது என்றால், 2வது அதிகாரத்தில் 3000 பேர் செய்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. 3000 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவர் சுவிசேஷம் சொல்லப்பட்டது, ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த சபை அப்படியே 3000 5000 அதிகமாய் பழகி பெருகினது. இப்போ இந்த சபை யுகத்தில் எங்கேயாவது விக்கிர ஆராதனை இருக்குதா? எதுவுமே இல்லை. பாருங்கள் சபை இப்படி தானே ஆரம்பித்தது. ஆனால் ரோமர்கள் ஆண்டவருக்குள்ளே வரும்போது தான் அந்த பலவிதமான ரோமர் கேத்தலிக் பல காரியங்கள் உள்ளே நுழைஞ்சிச்சு. அப்போ சபை என்றால் நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, சபை மேல் வீட்டறையில் துவங்கியது, பரிசுத்த ஆவியான நிறைவினால் துவங்கியது, அற்புத அடையாளங்களால் துவங்கியது, கனிகளால் துவங்கியது. அதுக்கு பிற்பாடு சபை இப்படி தான் நெஞ்சிட்டு இருக்குது, பரவிக்கொண்டே இருக்கிறது. சில உபத்திரம் வந்துச்சு, அந்த உபத்திரத்தை அவர்களே செய்தார்கள், ஜெயித்தார்கள். இப்போது 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இப்போது பேதுரும் 6 பேரும் போய் கொர்நேலியு வீட்டில் போய் புறஜாதி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இல்லையா? புறஜாதி வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்ட உடனே இங்கே எருசலேமில் இருக்கிற யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், இவன் உடனே இந்த நியூஸ் போயிடுச்சு. பேதுரு போய் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு விட்டாப்ப. பாருங்கள், இப்போ 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசிப்போம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அபிஷேகமும் பட்டுட்டாங்க. ஆனால் இந்த யூதர்களுடைய நம்பிக்கை எப்படின்னா, தேவன் நமக்கு மட்டும்தான், புறஜாதிக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னென்னு, உனக்குள் பூமியில் வம்சமெல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். இப்போது பேதுரு அப்படி தான் இருந்தான். அதனால தான் பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இப்போ உடனே பேதுருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீ என்ன விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட நீ போய் சாப்பிட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன விஷயம்? பேதுரு பெரிய அப்போஸ்தலன் தான். ஆனாலும் என்ன செய்கிறாங்க, அந்த மத வைராக்கியம் அவங்களுக்கு வருது. நீ இப்படி செய்யலாமா, இந்த ஆண்டவருடைய காரியத்தை போய் நீ புறஜாதிக்கு போய் சொல்லிட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை காண்டேன். அது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே பேதுரு பசியாக இருந்தாப்ப மேல் வீட்டறையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருக்கு. அப்போ கீழே அவனுக்காக சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு தரிசனம். கனவு என்பது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வருது. தரிசனம் என்பது நீங்கள் நல்லா இப்படி இருக்கும்போதே திடீர்னு ஒரு பிக்சர் ஆண்டவர் காட்டுவார். அதான் தரிசனம். நல்ல சுய நினைவோடு தான் இருப்பீங்க, ஆனால் டக்குன்னு ஒரு விஷன் என்ன செய்யும், நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டக்குன்னு ஒரு விஷனை காட்டுவார். அதுதான் தரிசனம். இப்போ தரிசனத்தில் மேலேருந்து ஆண்டவர் அந்த காரியம் இறக்குறாரு, எல்லா மிருகங்களையும் இறக்குறாரு, நீ அடித்து புஷி. இப்போ பாருங்க, தேவனுடைய நல்ல காரியத்தை அவன் விவரமாக அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுவாப்ப.
பாருங்க, நான் வாசிக்கிறேன். அதில் நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமி உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டே. அல்லாமலும் பேதுரு எழுந்து அடித்து புசி என்று என்னுடனே சொல்கிற சத்தத்தை. நல்லா பாருங்க, எந்த காரியத்தை நம்ம அடிக்கடி சொல்லணும்னா தரிசனம், நல்ல காரியத்தை, தேவன் நம்மோட இடைப்பட்ட காரியத்தை நம்ம அடிக்கடி பேசலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நெகட்டிவ் காரியத்தை அடிக்கடி சொல்லக்கூடாது. நல்ல காரியத்தை அப்படி விவரமாக சொல்கிறான் பாருங்க. அப்படி விவரமாக, நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன ஆச்சு, 2ஆம் தரமும் அப்படியே சத்தம் கட்டுச்சு, 3ஆம் தரமும் அப்படி சம்பவம் வந்துச்சு. அப்போ உடனேயே செசரியாவிலிருந்து என்னிடத்தில் அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். அப்படியே சொல்கிறான். உடனே நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். இல்லையா பாருங்க, சில பேர் நம்ம எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டில் மற்றவங்க பொதுவாக என்ன நடந்துச்சு அப்படின்னு விவரமாக சொல்லுங்கன்னு கதை சொல்லுவாங்க. இல்லையா, நம்ம அங்கே போனோம் இங்கே நின்று அந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ பாருங்க, எவ்வளோ அற்புதமான கதை பாருங்க. இந்த காரியத்தை விவரமாக சொல்லணும். நல்ல சர்ச்சில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, சர்ச்சில் செய்தி எப்படி இருந்துச்சா அந்த செய்தி விவரமாக சொல்ல தெரியணும். இல்லையா, ஆமாம் பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணார், ஆமாம் பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணார், பாஸ்டர் தான் மெசேஜ், என்ன மெசேஜ் கொடுத்தா அதான் பைபிளில் தான் கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. பாருங்க, எதை விவரமாக சொல்லணும். மற்ற கதை அந்த அக்கா என்ன சொன்னாங்க, நீங்கள் காலையில் 9 மணிக்கு தான் இங்கேருந்து போனீங்க, அப்போ எப்படி 8:45 எப்படி பஸ் ஏறினீங்க? இல்லை 9, ஆமாம் அதான் வந்துருச்சுமா ஏறிட்டு. சரி, அங்கே போய் என்ன சாப்பிட்டீங்க? நல்லா சாப்பாடு தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? என்னென்னலாம் இருந்துச்சு? இந்த கதையை காட்டிலும் எந்த கதை விவரமாக சொல்லணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை விவரமாக சொல்ல தெரியணும். அவருடைய மெசேஜை போய் நீங்கள் வீட்டில் போய் கேளுங்க. அப்படி கேட்டால் அது விவரமாக சொல்லணும். இப்படி ஆரம்பித்து இந்த அப்போஸ்தலர் அப்படி 11ஆம் அதிகாரத்தில் பேதுரு இப்படிலாம் பண்ணார். இதை நமக்கு விவரமாக சொல்ல தெரியணும். பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டால் நமக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். இப்போ எவ்வளோ விவரமாக சொல்கிறான் பாருங்க. உடனே இவங்க இந்த 6 பேர் என் கூட வந்தாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோம். யார் வீட்டுக்கு? கொர்நேலியு வீட்டுக்கு. நீயும் உன் வீட்டு பாருங்க. உடனே அவனோ தன் வீட்டில் தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோபா பட்டணத்திலிருந்து பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படி மனுஷரை அவ்விடத்தில் அனுப்பு. இப்போ யாரை பற்றி சொல்ல? கொர்நேலியும் அப்படி ஒரு தரிசனத்தை கண்டிருக்காங்க. இப்போ கொர்நேலியு வீட்டு தேவதூதன் சொல்லி என் அட்ரஸை கொடுத்தாப்ப அப்படின்னு விவரமாக சொல்கிறான். உடனே நான் பேச தொடங்கின போது 15 பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலேயும் இறங்கினார் அப்படின்னு சொல்ல. உடனே யோவான் ஜலத்தின் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் தேவன் புறஜாதியாருக்கும் அருளை செய்தார் என்று சொல்லி தேவனை. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக சொல்லணும், அவர் தெளிவாக சொல்லணும். அல்லேலூயா. பாருங்கள், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. பேதுரு மேலே கோபம் வந்துச்சு. அப்போ விவரமாக சொல்கிறான். அப்போ எந்த காரியத்தை நம்ம விவரமாக சொல்லணும்னா கர்த்தருடைய வார்த்தை விவரமாக சொன்னால் நமக்கும் விசுவாசம் வரும், மற்றவங்களுக்கும் விசுவாசம். நம்ம ரட்சிக்கப்பட்ட விதத்தை நம்ம எத்தனை முறை என்னாலும் சாட்சி சொன்னாலும் நம்ம சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்ல யாருக்கு தான் ஃபஸ்ட்டு? நமக்கும் விசுவாசம், அதை கேட்குற மற்றவங்களுக்கும் விசுவாசம். பாருங்கள், பிரேஸ்கா. இப்போ உடனே பேதுரு மேலே இருந்த அந்த கோபம் அணிஞ்சிருச்சு, நீங்கி போயிடுச்சு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு இவங்க சிதறப்பட்ட அநேக விசுவாசி மக்கள் அவர்கள் யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்க, புறஜாதிக்கு என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ இதுக்கு பிற்பாடு தான் சபை புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்ல பரவியது. அப்போ சபையுடைய யுகத்தை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னால் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம். அப்போ 21 வாசிங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில்
திரும்பினா. இப்போ சுவிசேஷம் என்ன செஞ்சிச்சு? யூதர்களுக்கும் போனது, புறஜாதிகளுக்கும் போனது. இப்படிப்பட்ட காரியங்களை வந்த உடனே அந்த கொர்நேலியு வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அந்தியோகியாவில் ரட்சிக்கப்பட்ட நிறையா பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே இங்கே இருக்கிற அப்போஸ்தலர்கள் பர்னபாவை அனுப்புகிறார்கள். அதுதான் இந்த 11வது அதிகாரத்தில் உள்ள ஒரு சம்பவம். இது அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். 28 அவர் சொல்ல தேசம் எங்கும் பஞ்சம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பஞ்ச காலத்தில் சபைக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் அந்த தரும காரியத்தை நியமிக்கிறார். பாருங்கள் 29. அப்பொழுது சீசர்கள் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாங்க. பஞ்ச காலத்தில் ஒரு இடத்துல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிறவங்களாம் சபை மக்கள் என்ன செய்கிறாங்களாம்? பணத்தை சேகரிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தாட்ஸ் பாருங்கள். ஒரு உதவி எங்கே தானே முதல்ல என்ன சொன்ன? தேவ ராஜ்யத்துக்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்கடுத்து தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும். 3வது சபையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு சபை கஷ்டப்படுறாங்க, ஒரு விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும் சொல்லிட்டு பணத்தை சேகரித்து பவுல் கையிலையும் பர்னபா கையிலையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதுதான் 11வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சாப்டர். இப்போ 11வது அதிகாரத்தில் என்னென்னா, பேதுரு அதே காரியத்தை சொல்லி தேவன் எப்படி நடத்தினார் என்று சொல்லும்போது அந்த காரியம் நடந்தது. இப்போ இந்த நாள் நம்ம 12வது அதிகாரத்தை தான் நம்ம ஆழமாக தியானிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினால் கொலை செய்தான். இப்போ அங்கே ஏற்கனவே ரோம ராஜ்யம் நடக்குது. அதுக்கு கீழே தான் யூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ ரோம ராஜ்யம் நடக்கும்போது தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூதர்கள் யாரெல்லாம் விரோதிக்கிறாங்க? சீசர்களை விரோதிக்கிறாங்க. இப்போ இதை ஏரோது யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னா, யூதர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கான். ஏற்கனவே சிலுவையில் இயேசு அறையும் போது யூதருக்கு தான் அவன் என்ன செய்யறான்? சப்போர்ட் பண்ணுறான். இப்போது இந்த யூதர்களுக்கு யார் மேலே ரொம்ப கோபம்னா, இப்போ எப்படி சவுல் கிறிஸ்தவங்களை அழிக்கணும்னு சொல்லி போனால் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிட்டாரு? தொட்டுட்டார். அப்படிப்பட்ட சுவிசேஷ வழியை தான் ஸ்தேவானை என்ன செஞ்சிட்டாங்க? கல்லை கொண்டு எரிந்து கொலை செஞ்சாங்க. யார் தான்? யூதர்கள். நல்லா புரிந்துக்கோங்க, யூதர்கள். இப்போது இந்த யூதர்களுக்கு நல்லா செய்யணும்னு நினச்சிக்கிட்டு அந்த ஏரோது ராஜா என்ன பண்ணான்னா, யோவானுடைய சகோதரன் யாக்கோப்பை என்ன செஞ்சிட்டான்? பட்டயத்தினால் கொலை செஞ்சிட்டான். இப்போ பிடிச்ச உடனே இது யூதர்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியதாக மாறினால இங்கே வேத வசனம் சொல்லுது பாருங்கள். 3வது வசனம் வாசிப்போம். 3-4 வாசிங்க. அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு நான் போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். கவனிங்கள். இப்போ எருசலேமில் ஹீரோ யாரு? பேதுரு. இப்போ யாக்கோபை பிடிச்சு கொலை செஞ்சிட்டான். இப்போ பார்க்குறான், இதுக்கு பெரிய ஆள் யாரான்னு பார்க்குறான். அப்போ யூதர்கள்கிட்ட இன்னும் அவனுக்கு மரியாதை வாங்கலாம். அப்போ பேதுருன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. பேதுரு தான் பெரிய காரணம். அப்போ பேதுருவை பிடிச்சிட்டாங்க. பேதுருவை பிடிச்சி முக்கியமான ஒரு பாதுகாப்புக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ளே அவனை தள்ளிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்கள். அப்படி பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நல்ல வேளை போனாரையா, லீவாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கல. அல்லேலூயா. சபையார் அவனுக்காக என்ன செஞ்சாங்களாம்? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிருக்காங்க. ஏன்னா யாக்கோபு என்ன செஞ்சிட்டான்? பேதுரு ஏரோது ராஜா கொலை செஞ்சிட்டான். அடுத்தது யாரை தான் கொலை செய்ய போகிறான்? பேதுருவை பிடிச்சி வச்சிருக்கிறான். இப்போது சபை மக்கள் எல்லாம் அவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் பாருங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்.
காவல்காரர்களும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டு இருந்தார்கள். பாருங்க மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க. இங்கிட்டு செயின் போட்டிருக்காங்க கையில், இங்கிட்டு செயின் போட்டுருங்க. நாளைக்கு காலை விடிஞ்சா அவன் தலை என்ன செய்ய போகுது, போகுது. யாருக்கா தூக்கம் வருமா? இல்லையா? இவன் தான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து பாங்க. பஸ்ஸில் போகும்போது சீட் இருக்கும், உட்காந்துட்டு தூங்குவாங்க. இல்லைன்னா எப்படி படிக்கட்டுலையா தூங்குவாங்க. இவன் பாருங்க சிறைச்சாலையில் 2 பக்கமும் கையில் சங்கிலி கட்டப்படுக்க நல்லா தூங்குறான். இல்லையா? பிரைஸ்லா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எந்த சூழ்நிலையிலையும் நான் கவலைப்படாதபடிக்கு இளைப்பாறுதலாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நாள் சைனா எந்த தேசம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த தேசத்தில் ஒரு பயங்கரமான ஒரு மரண தண்டனை. மறுநாள் அவனுக்கு அந்த கைதிக்கு மரண தண்டனை தர போகிறாங்க. அப்பொழுது அந்த கைதிக்கிட்ட மறுநாளில் உன்னை எப்படி நாங்கள் உனக்கு மரணத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள அந்த சிறை அதிகாரிகள் சொன்னாங்க, இந்த இருக்கு பாரு, இந்த சேரில் என்ன செஞ்சிடுவோம், உன்னைய உட்கார வைப்போம், உட்கார வச்சு உன்னுடைய கழுத்தில் இப்படிலாம் கட்டிடுவோம், ஃபுல் கரண்ட் ஷாக்கு நெஞ்சிடுவோம், கொடுத்த உடனே நீ என்ன செஞ்சிடுவ, அவுட் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விவரிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப போய் அவனை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. அவன் ராத்திரிலாம் அதை சிந்திச்சிருக்கான். ஐயோ என்னை கொண்டு போய் வைப்பாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, ஐயோ நான் மறிச்சு போயிடுவேன். மறுநாள் காலையில் அந்த சிறைச்சாலை கதவை திறந்து பார்க்குறாங்க. அவனுடைய சரீரம் முழுவதும் இரத்தமாக இருக்குது. ஏன்னா இரவு முழுவதும் என்ன செஞ்சுருக்கான், சிந்தித்து அதை எண்ணி அவன் அந்த பயத்தினால என்ன செஞ்சிட்டான், செத்து போயிட்டான். அல்லேலூயா. நம்ம ஹீரோவை பாருங்கள். இங்கேயும் செயின் போட்டிருக்காங்க, காவல் வச்சுருக்காங்க. எல்லாம் நாளைக்கு அவனுக்கு தலை போக தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட தூக்கம் பாருங்க. அந்த சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தார்கள். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி பிரேசலா கவலைப்படாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவனை விழாவில் தூதன் தட்டுற அளவுக்கு தூதன் நிற்கிறான். வெளிச்சம் பிரகாசிக்குது. அந்த வெளிச்சம் கூட அவனை என்ன செய்யலை, டிஸ்டர்ப் பண்ணல, தூங்கிட்டு இருக்காரு ராசா. பிரைஸ் காட். பாருங்க, அவனை தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். எழுப்ப வேண்டியிருக்கு பாருங்க. நல்லா அசந்து சில பேர் தூங்குறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரைஸ்லாம் சிலர் என்னன்னாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. நமக்குலாம் அப்படி வர மாட்டுது பாருங்க. சிலர் அப்படியே அசந்துருப்பாங்க. இங்கே நைட்டு இங்கே நடந்து இந்த சத்தம் கடிச்சு அந்த சத்தம் அப்படியா ஒன்றுமே எனக்கு தெரியலையே. இப்படி ஆட்களுக்கு நல்ல தூக்கம் தான். பிரைஸ்லாம். இப்போ பாருங்க, சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அல்லேலூயா. அவனை தட்டி எழுப்புறான். கையில் 2 பக்கமும் கட்டப்பட்டிருந்த சங்கிலி டக்குன்னு அவிழ்ந்துருச்சு. வாசிக்கலாம். 8 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தூதர்கள் பணிவிடைகள் செய்யும்படியாக இருக்கிறார்கள். பிரைஸ்லா. இப்போ பாருங்க, எப்பா உன் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கோ, உன் பாதரட்சையை செப்பலை போட்டுக்கோ, என் பின்னாடி கொஞ்சம் வா. எல்லாம் யாருடைய கட்டளை, அப்பாவோட கட்டளை. நம்மளோட ராஜ்யம் வேறு. பிரைஸ்லா. எப்படி, அதனால நீ உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ராஜ்யம் வேறு ராஜ்யம், நமக்கு பாதுகாப்பு இருக்குது. பிரைஸ்லாம். எப்படி ஒரு சிஎம்ஓ ஒரு பிரைம் மினிஸ்டரோ ரோட்டில் போகும்போது முன்கூட்டியே எவ்வளோ பாதுகாப்பு இருக்குமோ, அதை காட்டிலும் பரலோக தூதர்களுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. பிரைஸ்லாம். பாருங்க, தட்டி எழுப்பி ட்ரெஸ் போட சொல்லி செப்பல் போட சொல்லி என் பின்னா என்ன செய்வப்பா வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல்
தான் ஒரு தரிசனம் காண்கிறது நினைத்தான். இன்னும் அவர் தூக்கத்தில் நினை செய்யல. தலைவர் வரல, பிரைஸ் இன்னும் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நிறைய தரிசனம் காண்கிறான் பாருங்க. நிறைய தரிசனங்களை காண்கிறதுனால ஏதோ ஒரு தரிசனமா தெரியுது. ஒரு தரிசனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி நினைச்சிட்டு இருக்கிறான், போயிட்டு இருக்கிறான். வாசிக்கலாம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் எல்லா போர் வீரர்கள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. ஆனால் யாருடைய கண்களுக்கும் தெரியவில்லை. பிரைஸ்லா, ஹல்லேலூயா. பாருங்க, நகரத்துக்கு போகிற இரும்பு கதவு அண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இதாங்க சத்தியம். ஹல்லேலூயா, பிரைஸ்லா. இவனுக்கு ஏன்னா ஆண்டவர் பேதுருக்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ முதிர் வயதில் தான் என்ன செய்வ, மரிப்பேன்னு சொல்லியிருக்கார். உனக்கு அற்ப ஆயுசு கிடையாது. அதனால தான் அவனுக்கு ஹீரோவுக்கு கவலை இல்லையே, உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவராஜ்யம் என்னை என்ன செய்யும், பாதுகாக்கும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான் தான் மேலே இருக்கிறதெல்லாம் புரிந்தனால அவன் கவலைப்படல. ஆமென், பிரைஸ்லா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இப்படியே வந்துட்டு இருக்காங்க. உள்ளேருந்து ஏற்கனவே முன்னாடி வாசித்த 4 காவல்கள்னு எழுதப்பட்டிருக்குது. பல காவல்கள் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. கடைசி அந்த கோட்டை சுவர், எப்படி நம்ம பழைய காலத்து கோட்டை சுவர், இரும்பு கதவு இவங்க போய் நிற்கிறாங்க. அது தானாய் திறக்குது. ஹல்லேலூயா. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால நான் தேவனை சார்ந்து வாழ்கிறேன், அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறேன். எனக்காக வாசல்கள் தானாய் திறக்கும். இயேசுவின் நாமத்தினால சுகம், ஐஸ்வர்யம், வெற்றி, பெருக்கம், எல்லாம் நன்மைகளும் எங்களுக்கு தானாய் திறக்கும். தானாய் எங்களுக்கு வரும், லெகுவாக வரும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. அப்படி திறவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுங்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பாதியில் விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இந்த ராஜ்யம், நம்முடைய தேவ ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் பாருங்க. தேவ தூதருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டாங்க. எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்க வச்சிட்டார். உடைச்சி அவனை வெளியே கொண்டு வந்து அவன் எந்த தெருவுக்கு போகணுமோ அந்த தெரு வர விட்டுட்டு தூதன் போயாச்சு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கும், எங்கள் குடும்பத்துக்கும், எங்களுடைய ஊழியத்துக்கும், எங்கள் சபை மக்களுக்கும் தேவ தூதருடைய பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு தேவ தூதருடைய பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுறோம். ஆமென். பாருங்க, இப்போ என்ன நடக்குது பாருங்க. 12:11. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது இப்போதான் ஆசாக்கு என்ன வந்திருக்குது, தெளிவே வந்திருக்குது. தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆகும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். வெளியே அந்த தெருவில் பார்த்தப்பட்டுதான், இது தரிசனம் இல்லையா, நம்ம எங்கே இருந்தோம், சிறைச்சாலையில் இருந்தோம். ஏரோதின் கைக்கும் யூதர்களுடைய எண்ணங்களுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, விடுவித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போதான் தெளிவு ஆயிடுச்சு அவனுக்கு. உடனே இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பேதுருக்காக சபையார் எல்லோரும் நினைஞ்சிட்டு இருக்காங்க. இரவு ஜபத்தில் பாஸ்டர் தூங்கிட்டு இருக்கார். நல்ல விசுவாசி பாருங்க, எவ்வளோ நல்ல விசுவாசிங்க பாருங்க. பாஸ்டர் தான் ஜெபிக்கிறாரு, மக்கள் அணைஞ்சிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, விசுவாசிகள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க, இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அழகா தூங்கிட்டு இருக்கார். போன வாரம் தியானித்தோம், எல்லா மக்களும் காத்திருக்காங்க, பாஸ்டர் லேட்டாக வர்றாரு. பாருங்க, பிரேஸ்லாம் எவ்வளோ பிரின்சிபல் எப்படி இருக்குது பாருங்க. இவங்க பாருங்க, இரவெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நடக்குது பாருங்க. இவன் இப்படி நிச்சயத்துக்கு கொண்டு, இவன் 12 வாசிக்கிறேன். இவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். யார் தூங்கல. அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது ஆண்டவரை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி. ராத்திரி ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இப்போ போன உடனே இவன் பேதுவே அசந்திருப்பாப்பா, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சத்தம் கேட்குது. உடனே பாருங்க, இவன் இப்படி 12:13
பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அப்பாங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணி பிள்ளைங்க அங்கனுக்கு தான் திரும்பிட்டு இருக்குங்க. பிரேஸ்லா அல்ல ஒரு பாப்பா என்னடா சவுண்ட் எங்கேருந்தோ வருதே நம்ம பாருங்க சவுண்ட் எங்கேருந்தோ வெளியே வருதே அப்படின்னு சொல்லிட்டு யார் சத்தம். ஆனால் இங்கே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க வாசிக்கலாம், 14-15 வாசிங்க. அவன் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஆழி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். பாருங்கள், இப்போ வந்து பார்க்குறாங்க, என்னடா இவங்க ஜெபம் இருக்காங்க, இங்கே வந்து பேதுரு செஞ்சிருக்காரு நிற்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கதவை திறக்காம உள்ள ஓடி இருந்துருச்சு. ஏன்னா ஜெபம் எதுக்குதான் நடந்துட்டு இருக்குது. பேதுரு உள்ளே வந்து சொல்கிறாங்க, நான் வாசிக்கிறேன். உள்ளே வந்து சொல்கிறாங்க, அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். இல்லை நான் பாருங்க 14 வாசிக்கிறேன். அவன் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாங்க. பேதுரு வந்துட்டாரு, பேதுரு நிற்கிறாரு, பாஸ்டர் வந்தாச்சு அப்படின்னு கத்துறாங்க. உடனே அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்த நிப்பாட்டிட்டு அவர்கள் நீ பிதற்றுகிறாய். அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை, ஜெபிக்கிறாங்க ஆனால் என்ன வரல அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஏரோது எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும், அவருடைய காரியங்கள் எப்படின்னு தெரியும். அவன் சொல்கிறாங்க நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாக சாதித்தான். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாக இருக்கலாம் என்றார்கள். இல்லை அவர் தான் அப்படி சொன்ன உடனே இல்லை 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 தூதனாக கூட இருக்கலாம், பேதுருடைய தூதனாக இருக்கலாம். அப்போ அந்த நாட்களில் விசுவாசிகள் தேவ தூதரின் ஊழியத்தை நம்ப இருக்காங்க. நமக்கு எத்தனை தூதர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க? குறைந்தது 2 தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அது பேதுருடைய தூதனாக இருக்கும்பா. இப்போ ஜெபம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இனி வரும் நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் திடீர்னு அந்த பதில் கிடைச்சிடும். அல்லேலூயா. நம்மளாலவே நம்ப முடியாது, நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பதில். இப்போ எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா பேதுருவுக்காக ஜெபிக்கிறாங்க. பேதுருவை கொண்டு வந்து வச்சிட்டார், நிப்பாட்டிட்டார். உடனே பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ்லா. அவனை கண்டு பிரமிக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் பிரமிப்பாய் வருவதாக. நாங்கள் என்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறோமா ஆண்டவரே, அந்த காரியத்துக்குள்ள ஜெபம் பதில் எல்லாம் பிரமிப்பாக எங்களுக்கு வருவதாக. ஆண்டவர் இது எப்படி நடந்துச்சு, இது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்போ ஏன்னா இவங்க விசுவாசத்தான் ஜெபிக்கிறாங்க, ஆனால் திடீர்னு நடந்ததால அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. கர்த்தர் இப்படி செய்வாராக. இது 2வது பாயிண்ட் பாருங்க. 1 அது கதவு தானாய் திறந்தது. 2வது பிரமிப்பு உண்டாகும்படி கர்த்தர் நமக்கு செய்வார், பிரமிப்பு உண்டாகும்படி செய்வார். அப்போ உடனே பேதுரு வந்து அந்த விசுவாச மக்களோடு பேசுகிறார். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை அமைத்து கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோப்புக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறு இடத்துக்கு போனான். எந்த செய்தியை விவரிக்கிறார்? அப்போது இந்த நம்ம ஏற்கனவே 11ஆம் அதிகாரத்தையும் வாசித்தோம். எந்த செய்தியை நம்ம விவரமாக சொல்லணும்? நற்செய்தியை தான் விவரமாக சொல்லணும். 10 பேர் போனாங்க, 10 பேர் துச்செய்தி என்ன செஞ்சாங்க, விவரமாக சொன்னாங்க. அதனால் அநேக ஜனங்கள் அழுதார்கள், புலம்பினார்கள். துச்செய்தியை சொல்லக்கூடாது, அதிகமாக விவரமாக சொல்லணும், அவ்வளோதான், அப்படி விட்டுடணும். நற்செய்தியை, தேவன் நம்மோடு இடைப்பட்டதை, தரிசனங்களை, தேவ வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், விவரமாக சொல்லணும். நம்ம இதை குறையாக சொல்லிக்கிறோம், இதை விவரமாக சொல்லணும், மாற்றி சொல்லணும். இப்போ போன உடனே பேதுரு வேறு இடத்துக்கு போய்கிறார். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோது பார்க்குறான். உடனே சிறைச்சாலையில் யாருமே பேதுரு வெளியே போயிட்டான். உடனே அங்கே இருக்கிற அந்த சிறைச்சாலைக்கு இருந்த தலைவர்களை, அந்த முக்கியமான நபர்கள் எல்லாத்தையுமே கொலை செஞ்சுட்டான். ஏன்னா இவங்க தான் நெஞ்சிருப்பாங்க, விட்டுருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இது சாத்தியமே இல்லை. பார்த்தீங்கன்னா உடனே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் இன்னொரு பட்டணத்துக்கு போகிறான். அப்போது அவனுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அப்பொழுது 12:21 பாருங்கள், 12:21. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு
சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். பாருங்கள், இது 18 பாருங்க, நான் 18ன்னு சொல்கிறேன். பொழுது விடிந்த போது பேதுருவை குறித்த சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. எப்படி இருக்கும்? உள்ள பார்த்தா திடீர்னு எல்லாமே பூட்டி இருக்குது, எல்லாம் பூட்டு தொங்குது. ஆனால் செயின் மட்டும் அவந்திருக்கு. வெளியே காவல் நெஞ்சிட்டு இருக்காங்க, காத்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க, எப்படி நடந்துச்சு இது. அப்போ பாருங்கள், பூட்டின சிறைச்சாலையில் இருந்து கூட நம்மளை கத்த வெளியே கொண்டு வருவார். நமக்காக இயேசுவை நாமம், நமக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம், வருத்தமான வாசல்கள், வேதனையான வாசல்கள், சோர்வான வாசல்கள் எல்லாம் இயேசுவை நாமம் நாங்கள் வெளியேறிடுவோம். ஹல்லேலூயா. பயமான வாசல்லேருந்து நாங்கள் வெளியேறுவோம். ஆமென். பிரைஸ் காட். எல்லாத்துலேருந்து வெளியேற்றி உடனே இந்த செய்தி ஏரோதுக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன கட்டளையிட்டான்? ஏரோது அவனை தேடி காணாமல் போன போது காவல்காரர்களை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு அவன் வேறு தேசத்துக்கு போயிட்டான். இவன் நினச்சிருக்கான், யாக்கோபை கொலை செஞ்சிட்டோம், அடுத்தது யாரை என்ன செய்யலாம்? பேதுருவை கொலை செய்யலான்னு. கடைசி என்ன நடந்துச்சுமா? இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இவன் ஒரு இடத்துல போய் குறித்த நாளில் 21 ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். பிரைஸ். அங்கே சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் நெஞ்சாரு சந்தித்த உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவருக்காக மாறிட்டான். இவன் தேவனுக்கு எதிராக தேவனுக்கு மகிமை என்ன செய்யலை? படுத்தவில்லை. எப்படியாவது இந்த அப்போஸ்தலர்களை அழிக்கணும், எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். அவன் நினைக்க தன்னுடைய நாணம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய ராஜ்யம் அப்படின்னு நினச்சிருந்தான். அங்கே அவன் என்ன செஞ்சான்? தீட்டப்பட்டான். அப்போது சபைக்கு விரதமாய் வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் என்ன செய்கிற? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். தம்முடைய பிள்ளைகளையும் ஊழியங்களையும் தேவன் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இப்போது என்ன நடக்குதுன்னா 12:24 பாருங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. பிரைஸ்லா. தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. அதுக்கடுத்து இந்த காரியங்களை பார்க்கும்போது அடுத்து தொடர்கிறது. நம்ம இப்போது 12வது அதிகாரம் வரை வந்திருக்கிறோம். இதில் நம்ம சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த சபை காரியத்தில் பார்த்திங்கன்னா, சில எப்போல்லாம் எதிர்ப்பு வருதோ அந்த எதிர்ப்பெல்லாம் ஆண்டவர் மாற்றி தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வந்தால் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. இப்போ அது மாதிரி பாங்க, இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் வசனம் வர பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர், அதுக்கடுத்து உதவி தேவ தூதர்கள். இப்போ நல்லா புரிந்துங்க, நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிமா. ரோமர் 8ஆம் அதிகாரம். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நாம் பலவீனமான நேரங்களில் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆவியானவர் இருக்கிறார். நீ மைக் வாங்கி. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நல்லா புரிந்துக்கோங்க. நமக்குள்ளே இப்போ நம்ம ஏன் அதிகமாக அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறோன்னா, அந்நிய பாஷை பேசும்போது நம்ம சுயமாக ஜெபிக்கிறத விட்டுட்டு தேவனுடைய பாஷையை பேசணும். தேவனுடைய பாஷையை பேசும்போது தேவ சித்தத்தை பிதாவுக்கிட்ட எப்படி ஜெபிச்சா அந்த ஜெபம் நிறைவேறும் என்பதை ஆவியா நமக்குள்ளேருந்து விண்ணப்பம் பண்ணுவார். பிரைஸ்லா. அப்போ அந்நிய பாஷையில் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அந்நிய பாருங்கள், அடுத்த வருஷம் வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா. யார் வேண்டுதல் செய்கிறா? ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம பாங்க ரிபா ஷக்கா தூரே ஹர்ரபா நம்ம சொல்லும்போது நமக்கு புரியுதா? புரியல. இது நான் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறபடியா. அப்போது இப்போ நம்ம இப்போ இந்த அந்நிய பாஷை என்பது நம்ம மனுஷரிடத்தில் பேசலை. யாருக்கிட்ட? இப்போது ஆவியா நமக்குள்ளே இருந்து எப்படி ஜெபிக்கணும் என்பதை நமக்குள்ளேருந்து வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை.
ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நம்ம நீங்க உங்களுக்கு கொடுத்த பாஷையை நம்ம அதிகமாக அந்த பாஷையை பேசணும். பேசும்போது என்ன நடக்குதுன்னா தேவ திட்டத்தை நமக்குள்ளாக வெளிப்படுத்துவார். இன்னொன்று நம்ம அந்நிய பாஷை பேசுவாங்க, வியாக்கியானம் வர்றதையும் நம்ம கேட்கலாம். வியாக்கியானம் வர்றதை கேட்கும்போது நம்ம அந்த அந்நிய பாஷைக்கும் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும். அப்போது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இப்போ கையில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் முழு வேதாகமும் இல்லை. பேதுரு கையிலையோ யாக்கோபு கையிலையோ அப்போஸ்தலர் கையில யார் கையிலையும் முழு வேதாகமும் இல்லை. ஆனால் அவங்க அந்நிய பாஷையிலேயே அதிகமாக ஜெபிச்சாங்க. பிரைஸ்லா. தேவ திட்டத்தை புரிந்து கொண்டாங்க. அதுக்கடுத்து சபை அப்படியே வந்துடுது. அதுக்கடுத்து பாருங்க, கொர்நேலியு காரியத்தில் தேவ தூதன் உதவி செய்கிறான். அதுக்கடுத்து பிலிப்பு போய் சமாரியா பட்டணத்தில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ உடனே தேவதூதன் நீ வனாந்தர் மார்க்கமாக நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போன உடனே அங்கே ஒரு மந்திரி என்ன செய்கிறா வருகிறார். அப்போது தேவதூதனுடைய உதவியும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஜெபிக்கவும் மனசு வரல, பைபிள் படிக்கவும் மனசு இல்லை, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்கணும்னா ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி சீசர்கள் கூட இயேசு கிறிஸ்து இருந்தது போல் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நமக்கு உதவிச்சு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஜாய்ஸ் மேயர் ஒருத்தங்க இருக்காங்க, மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவையா 100 தடவையாவது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஸ் மேயர் பெண் தான். அவங்க நீங்கள் உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க அடிக்கடி கால் எந்திரிச்சிலேருந்து சொல்லுவாங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய, என்னால் முடியல, எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அதுக்கிறது இன்னொரு பாதுகாப்பு, தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? நமக்கு 2 பேருடைய ஆவியானுடைய பாதுகாப்பும் தேவதூதருடைய பாதுகாப்பும் நமக்கு இருக்குது. எல்லாம் எழுந்து நின்று, ஆண்டவரே எனக்கு பலப்படுத்துங்கப்பா, உடைய கிருபைக்கு ஆயுஸ்தோத்திரம், உடைய தயவுக்கு ஆயுஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு சத்தியம், அது தானாய் கதவு திறக்குங்க. இதான் ஆவியான சொல்கிறாரு, உனக்காக நீ கர்த்தருக்காக நீ இலைப்பாரி கொண்டிருது, கவலைப்படாது. பிரைஸ் தி லார்ட். பேதுருப்பாங்க எப்படி, அதாவது தூங்கலாம், பிரச்சனை நேரத்தில் தூங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் எதை குறித்து கவலைப்படலாம். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன். அப்போது அவனுக்காக ஜெபித்தாங்க. அப்போது ஜெபிக்கும்போது நமக்கு உதவிகள் வரும். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி ஊழியக்காரங்களுக்கு அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிச்சு அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா பிரமிப்பான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் எங்களுக்கே ஜெபிக்க மாட்டேங்கிறோமே, அல்லேலூயா. எங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவங்க இரவெல்லாம் ஜெபிச்சாங்க. ஜெபம் பண்ண போது பிரமிப்பான காரியம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். இப்போ பொதுவாக நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது பிரமிப்பான காரியம் நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பதில் கிடைச்சிடும். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. சொல்லுமா, பிதாவை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பதில் கிடைக்கணும் ஆண்டவரே, பதில் எங்களுக்கு நிற்கணும் ஆண்டவரே, எங்கள் வீட்டு கதவை தட்டணும் ஆண்டவரே. பேதுரு கதவை தட்டினது போல் எங்கள் வாழ்க்கையில் பதில் தட்டணும். எங்களுக்கு வேண்டிய பணம் தட்டணும் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் தட்டணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபத்திலே நாம் உறுதியாக இருந்தோமானால் நன்மையை அனுபவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக வாசல்கள் தானாக திறக்கும். ஜெபித்தார்கள், வாசல்கள் திறக்கப்பட்டது, தேவதூதனுடைய உதவி கிடைச்சிச்சு,
ஆவியானுடைய உதவி கிடச்சிச்சு. எல்லா ஸ்தோத்திரமும் நான் பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். அப்போ அந்த அப்போஸ்தலர் அப்படி மூலமாக எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற நல்ல காரியத்துக்காக ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, உம்முடைய தூதருடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான உதவிக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்தா எங்களுக்கு பதில் பிரமிப்பாக நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிச்சயமாக விசுவாசிக்கிறோம், எங்கள் ஜெபத்துக்கு பதில் நடக்கும், பதில் கிடைக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.